67ல் அண்ணா வந்தது மாதிரி, 77ல் எம்ஜிஆர் வந்தது மாதிரி நாங்கள் 2026 26ல் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 67ல் அண்ணா வர்றதுக்கு முன்னாடி 49ல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 52ல் தங்களுடைய கொள்கை, அதாவது தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க. போட்டியிடலை, நாங்கள் ஒரு அறிக்கை வச்சுருக்கிறோம், இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளை அல்லது தனிநபர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்படி தான் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. ரெண்டாவது தேர்தலில் சந்தித்த ரெண்டாவது தேர்தல்லையே 15 எம்எல்ஏ, மூணாவது தேர்தலில் 50 எம்எல்ஏ. 1962 தேர்தல் சரிங்களா, 50 எம்எல்ஏ. இப்படி படிப்படியாக ஜெயிச்சு தான் 3 தேர்தல்கள், மூணாவது தேர்தலில் தான் 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறோன்னா, நினச்ச உடனே டக்குன்னு வந்தால் 2026 ஓப்பன் பண்ணால் நேராக பறந்துட்டோங்கிற மாதிரி படத்தில் நடக்கும் மாதிரி நடக்கும். இப்போ டிஜிட்டல் யுகம் இல்லையா, இப்போ அந்த எளிமையான அல்லது வேகமான வெற்றின்றது வாய்ப்பு இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் விவகாரத்தை சொல்கிறேனே, எம்ஜிஆரை நீங்கள் கணக்கில் சொல்லணும். எம்ஜிஆருக்கு இதுக்கு 18 வருடம் இவர்கள் கூட்டாக உழைத்தார்கள். எம்ஜிஆர் ஒற்றையாள்னு சொன்னாலுமே எம்ஜிஆர் 21 வருடங்கள் அரசியல் பயணத்தை செஞ்சுருக்கிறாரு. அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு திமுகவோட, அப்புறம் திமுகவோட பொருளாளராக இருக்கிறாரு. எல்லாமுமே இப்படி பொறுப்புகளை வகித்தவர், எல்லா மேடைகளே இருந்தார். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வெளியில் வந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்த புதுசுலே சொன்னீங்க. இன்றைக்கி கூடுதலாக ப்ரொடெக்ஷன் வேறு வாங்கி வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் நினைத்ததை எந்த நேரத்துலையும் டபார்னு செய்ய முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சுக்கிட்டு சகஜமாக வந்து ஒரு மழை வெள்ளமாக வந்து நிற்கிறதுக்கு முடியாத நிலைமையில் இருந்துக்கிட்டு கேட்டால் எனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி தான் காரணம்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் 4 பாட்டிகளையோ கஷ்டப்பட்டவங்களையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு செட்டு போட்டு ஃபோட்டோ எடுக்கலை. அவர் கிழவிகளையும் பாட்டிகளையும் நேரில் போய் பார்த்தாரு. களத்தில் விவசாயிகள் மாடு புனையில் அடிச்சுட்டு இருக்கிற இடத்துல பார்த்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவர். அப்போ எடுத்தாங்க, ஃபோட்டோ வந்துச்சு. ஆனால் இவர் அது ஃபோட்டோவே எடுக்கப்பட்டதாக இருந்தாலும், அது ஒரு ஜிகின அரசியலாக இருந்தாலும் அதை கூட அவர் களத்தில் செஞ்சார். நீங்கள் அப்படி களத்துக்கே வரவில்லையே. 21 வருஷம் அனுபவம் எங்கே இருக்குது? 21 வருஷத்துக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்த உடனே இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் திமுகவிலேருந்து மொத்தமாக கொத்தாக போனாங்கல்ல. அப்படி யாராவது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு தலைவர், ஒரு ஆள் வந்திருக்காங்களா? சரி, அதை விடுங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி படித்த கூட்டங்கள்லாம் இவர் பின்னாடி போணுச்சு. இவர் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார், படங்கள்லாம் நம்ம வேறு அது இதுன்னு எடுத்துருக்காரு இல்லையா. அதனால் இவர் ஒரு நல்லதை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு இவருக்கு பின்னாடி வந்து நின்னாங்க. அவரே காணாமல் போயிட்டார்.